இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி டே விலாக் பார்க்கலாம். காலையில் எழுந்தியாச்சு. நல்ல காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைட் பாருங்கள், ரொம்ப கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த சைடு ரைஸ் வெந்துட்டுருக்கு. இந்த சைடு சாம்பாருக்கு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கோவக்காவுக்கு இப்போ காய் எடுத்து அறியணும், அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சம் சாம்பார் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க காயை போட்டு இன்றைக்கி கட்ட விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஊற்றிக்கலாம். இந்த மார்னிங் ஷிஃப்ட்னால் கொஞ்சம் நமக்கு கடன்னு செய்யணும், அதனால் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் கோவக்காய் அரிஞ்சு கடன்னு முடிச்சிடணும் வேலையை. இப்போ இந்த சைடில் நம்ம கோவக்காய் வறுத்துப்போம். இப்போ சாம்பார் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எல்லாத்தையும் நின்றுட்டே கடன்னு இந்த அருவாமனையில் தான் செஞ்சுருவேன். இது எங்கள் அப்பா எனக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தாருவாங்க. தட்டு போட்டு முடியலாம். இந்த சைடு இது வேகட்டும். இப்போ இந்த சைட் கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காலையிலேக்கு டிஃபனுக்கு அடை எடுத்து செய்வோம். இப்போ காலையிலேக்கு அடை சுட்டுடலாம் டிஃபனுக்கு. இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறேன். சாப்பாடு வச்சாச்சு. இப்போ இதில் பொரியல் வச்சுட்டு குழம்புக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துப்பேன். இன்னொரு பாக்ஸில் சாம்பார் ஊற்றிட்டேன். இது இப்போ எங்கள் வீட்டுக்காரோட லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அடுத்தது என் பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரையும் அனுப்பிச்சிட்டா வேலை முடிஞ்சது. இப்போ அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறேன். இப்போ அந்த லஞ்ச் ரைஸ்க்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் காய வச்சுருவேன். இப்போ இதில் சாம்பார் ஊற்றிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and then subscribe பண்ணுங்கள். Thank you viewers.